ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு 5 அப்டேட் தான் இம்பார்ட்டண்டான அப்டேட் எஸ்பிஓ பற்றினது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 5 அப்டேட்டும் ரொம்பவே இம்பார்ட்டண்டானது, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பிஓ டீம் செலெக்ஷன் அண்டு எஸ்பிஓ கேர் ரிலேட்டட், அடுத்து வந்து எஸ்பிஓ டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் ஆகும், அதாவது ரீஃபண்ட் போட்ட மெம்பர்ஸ்க்குலாம் டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் ஆகும், அது எந்த மாதிரி இருக்கும் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஓ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நாளாகவே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, நான் அப்டேட் கொடுக்காமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாருடைய கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்னுடைய பேஜை நான் லாகின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டவுட்டு என்னன்னாக்கா, அது ரிலேட்டடாக தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ என்னுடைய பேஜை நான் லாகின் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எஸ்பிஓலேருந்து பேமெண்ட் வரல. ஸோ அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லுவோம், நீங்கள் வந்து போயிட்டு பேங்க்கில் ப்ரூஃப் எடுங்க, ஸ்டேட்மெண்ட் எடுங்க, மினி ஸ்டேட்மெண்ட் எடுங்க, இல்லை ஏதாவது நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்கனாக்கா அதில் போயிட்டு உங்களோட ஸ்டேட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து என்னுடைய ஸ்டாஃப் ஐடி. என்னுடைய ஐடியில் வந்து எனக்கு அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்க. என்ன தான் என்னுடைய பேங்க்கில் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து 2 டேஸாக நான் வந்து பேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுனால எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னடா இது இந்த மாதிரி ஷோ ஆகுதே அப்படின்னு பார்த்தாக்கா, எனக்கு வந்து பசங்க 2 நாளாக லீவாக இருந்ததுனால ஃபோன் கையில் இல்லை. ஸோ மெசேஜ் வந்திருக்கு பேங்க்லேருந்து அமௌண்ட் கிரெடிட் ஆனது, அதையுமே நான் பார்க்கல. 2 நாளாக பசங்க இருந்ததுனால என்னால் வந்து பேஜை லாகின் பண்ணி பார்க்க முடியல. அப்புறம் பார்த்தாக்கா இது என்ன திடீர்னு என்னமோ காட்டியிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தாக்கா, எனக்கு எஸ்பிஓவில் அமௌண்ட் கிரெடிட் ஆனதை இங்கே லாகின் பேஜில் ஷோ ஆணுச்சு. ஸோ இப்படி தான் ஷோ ஆகுது பாருங்கள். இங்கே வந்து நான் வந்து ரிக்வஸ்ட் கொடுத்த டேட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு அண்ட் அட்மிட் சார்ஜ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, இதெல்லாம் போக எனக்கு எந்த டேட்டுக்கு கிரெடிட் ஆகிருக்கு, அதாவது இங்கே பாருங்கள் கிரெடிட் ஆகிருக்கிறத முதற்கொண்டு எனக்கு வந்து இங்கே ஷோ ஆகுது. இந்த இடத்துல ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஸ்டாஃப் ஐடி, ரெக்வஸ்ட்டு கொடுத்த டேட்டு, அடுத்த அமௌண்ட்டு எப்போ கிரெடிட் ஆணுச்சு, அட்மின் சார்ஜ் எவ்வளோ அண்ட் கிரெடிட் ஆன டேட்டு. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை கவனிக்கலை. நான் முந்தா நேற்று தான் இதை கவனித்தேன், அப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ நம்ம வந்து அமௌண்ட் வந்துருச்சு இல்லையா, ஸோ பேங்க்கை செக் பண்ணி பார்க்காதவங்க, இந்த மாதிரி பேங்க்குக்கு வந்திருக்குன்னு தெரியாதவங்களுக்கு லாகின் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி உங்களுடைய நேம், இந்த இடத்துல உங்கள் நேம், இந்த இடத்துல உங்கள் ஸ்டாஃப் ஐடி, அப்புறம் அமௌண்ட் ரிசீவ் ஆன டேட்டு, ரெக்வஸ்ட்டை கொடுத்த டேட்டு, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நமக்கு கீழே இருக்குது. ஸோ ரிசீவோட டேட்டு, ரெக்வஸ்ட் டேட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு ரிசீவ் ஆனது உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுக்க விருப்பம் இருந்தால் ஃபீட்பேக் கொடுங்க, இல்லையா தேங்க்ஸாவது அட்லீஸ்ட் சொல்லிவிடுங்க. ஏன்னா உங்களுடைய பணத்தை எவ்வளோ நாள் பத்திரமா வச்சு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் நீங்கள் தேங்க்ஸாவது கொடுத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆன 7 நாளைக்குள்ளே நம்ம வந்து இந்த ப்ரூஃபை வந்து எஸ்பிஓக்குள்ளே சென்ட் பண்ணிடணும், அவங்களுக்கு தெரியப்படுத்திடணும். தெரியப்படுத்தலைன்னா நம்மளுடைய ஐடி பிளாக் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து 1 வீக்குள்ளே எனக்கு வந்து டைம் கொடுத்தாங்க, நான் பார்த்து கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ்டு ஆனால் உங்களுக்கு தெரிய போகிறது. இப்படி தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சில பேர் இந்த மெசேஜே நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு லாகின் பேஜில் வரலன்ட்டு. சம்டைம் வந்து சிஸ்டம் எரராக இருந்தால் கூட நமக்கு சீக்கிரமாக ஷோ ஆகாது, கொஞ்சம் லேட்டாக தான் ஷோ ஆகும். உங்களுடைய மொபைல் நம்பரை ஆக்டிவாக வச்சுக்கோங்க, பேங்க்கில் கொடுத்த மொபைல் நம்பரை ஆக்டிவாக வச்சுருங்க. அமௌண்ட் கிரெடிட் ஆனால் மெசேஜ் ஆகும், இல்லாட்டி அப்பப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டாக சொல்லிட்டேன்னா. செகண்ட் வந்து பாருங்கள், நம்மளுடைய லாகின் பேஜ்குள்ளே வந்துட்டு இங்கே வந்து ஒரு டீம் செலெக்ஷன் ஒன்று ஷோ ஆகுது. இது என்ன அப்படின்ட்டு தெரியல. நிறையா பேர் நேற்று வந்து குரூப்பில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தாங்க, டீம் செலெக்ஷன்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து சாரோடைய அனௌன்ஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டீம், நான் சேல்ஸ் டீமில் தான் இருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் சேல்ஸ் டீமில் இருக்கீங்க, ஆனால் என்னால் பணத்தை கட்டி என்னால் அதை பை பண்ண முடியாது, ஆனால் நான் வந்து ப்ரமோஷன் டீமுக்கு போயிடுறேன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்களா டிக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல எம்டியாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா
ப்ரமோஷன் டீமுக்கு போகிறேன் அப்படின்னா அதை டிக் பண்ணுங்கள். எம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் ரீஃபண்டே செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக ரீஃபண்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு அமைதியாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ரீஃபண்டை போட்டுட்டோம், எனக்கு பணம் வரல பணம் வரல பணம் வரலன்ட்டு யாருமே டார்ச்சர் பண்ணாதீங்க. எனக்கு ஐடியில் இருக்குது காசு, நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், எனக்கு இன்னுமே வந்து இன்னுமே வந்து எனக்கு வந்து பேமெண்ட் ரிலீஸ் ஆகலை, ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் வேணால் ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு நீங்கள் ரீஃபண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எஸ்பிஓவாக பார்த்து கண்டுபிடிச்சி அவங்க வந்து உங்களுடைய ஐடியை வந்து பிளாக் பண்ணிட்டாக்கா உங்களுடைய ப்ரொசீஜர், அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணமாக இருக்கட்டும், பேலன்ஸ் பணமாக இருக்கட்டும், ரீஃபண்ட் அமௌண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்னும் 1 இயர் ஆகிடும்ட்டு சார் வந்து நைட்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேல்ஸ் டீமா ப்ரமோஷன் டீமா இல்லை ரீஃபண்டை செலக்ட் பண்ண போகிறீங்களான்ட்டு. ஸோ நான் சேல்ஸ் டீமை தான் செலக்ட் பண்ணேன். ஸோ அப்படியே தான் இருக்குது, நான் எதுவுமே மாற்ற போகிறதில்ல. உங்களுக்கு என்ன தேவை, வேலை பார்க்க விருப்பம் இருக்குன்னா கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் டீமுக்குள்ளே வாங்க. எனக்கு விருப்பமே இல்லை, கொடுக்குற காசே போதும், இது நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க தாராளமாக நீங்கள் ரீஃபண்டை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கும் எஸ்பிஐக்கும் எதுவுமே கிடையாது, மெயில் வரும். அப்படி இல்லாட்டி உங்களோட லாகின் பேஜில் டாக்குமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதுவுமே நிறைய பேர் வந்து எப்படின்னு கேட்டிங்க. ஸோ உங்களுக்கு அதுவுமே நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. 2வது இது முடிஞ்சிருச்சா? அடுத்து வந்து நான் சொல்கிறேன். அடுத்து இங்கே பாருங்கள், ஆன்லைன் கோர்ஸ். இது வந்து நமக்கு டைம் முடிய போகுது. ஸோ யாருக்காவது விருப்பம் இருக்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அமௌண்ட்டு, அதாவது எஸ்பிஓவில் வந்து வாலெட்டில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுவே அவங்க எடுத்துப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் போல். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் தேவை, எனக்கு ஆன்லைன் கோர்ஸ் நான் எடுத்துக்கிறேன், ஸோ இந்த இது எனக்கு தேவை அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பிகினர்ஸ் கிளாஸு, அட்வான்ஸ் கிளாஸு, அப்புறம் காம்போ பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் 1800 ரூபா, அட்வான்ஸ் கிளாஸுக்குனா 3500 ரூபா, அண்ட் காம்போ பேக்னா 5000 ரூபா. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எஸ்பிஓ மூலமாக போகிறதுனால நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 1300 ரூபா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே வந்து 500 ரூபா கம்மியாகுது. ஸோ இந்த இடத்துல 2500 ரூபா, அதாவது இந்த இடத்துல 1000 ரூபா நமக்கு கம்மி பண்ணுறாங்க. 5000 ரூபா இடத்துல நமக்கு 1500 ரூபா கம்மி பண்ணுறாங்க. ஸோ எஸ்பிஓலேருந்து போகிறதுனால உங்களுடைய வாலெட்டில் அமௌண்ட் இருந்தால் நீங்கள் உடனே கட்டணும்னு கூட இல்லை. நீங்கள் இதை செலக்ட் பண்ணிங்கனாலே உங்கள் வாலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க. அப்படி இல்லாட்டி சேர்ந்ததுக்கப்புறம் எடுத்துப்பாங்க. என்னுடைய அஃபிலிட்டி பேலன்ஸ் வந்து 0வாக இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே படித்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிஷன் என்ன? SBO remaining this course only for improving your knowledge about stock marketing. Don't investment money without advisor. ஓகேங்களா? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுடைய பணத்தெல்லாம் இது பண்ண போகிறதில்ல. இது மூலிமா நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அஃபிலிட்டி பணத்தில் எடுத்துவாங்க. இதில் என்ன பிளான், நீங்கள் அதாவது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் 3 கொடுத்துருக்காங்களா, அந்த 3 கேட்டகரியில் எது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டச் பண்ணிங்கன்னா நான் பிகினர் சேர்றேன், இல்லை நான் அட்வான்ஸு, இல்லை காம்போ பேக்குன்ட்டு எடுத்துக்கிறேன். இதில் எது நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஜிமெயில் அட்ரஸ், உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை கொடுத்து இந்த இடத்துல சப்மிட் பண்ணிவிடுங்க. ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அன்னையிலேருந்து உங்களுக்கு உங்களுடைய ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 3வது விஷயம் முடிஞ்சிருச்சா? இப்போ 4வது விஷயம் பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த எஸ்பிஓ கேர், எஸ்பிஓ ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை வந்து அன்வான்டாக நீங்கள் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ரீஃபண்ட் ரிலேட்டடாகவோ பேமெண்ட் ரிலேட்டடாகவோ சரி வேறு ஏதாவதுனாக்கா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இதுலேருந்து உங்களுக்கு பதில் கிடைக்காது. ஸோ நீங்கள் எஸ்பிஓ கேரை 1 டைம் டச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ இப்படி கொடுத்துருக்கும்போது உங்களோட இதெல்லாமே பார்த்துட்டு நீங்கள் எந்த கேட்டகரின்னு கேட்குறாங்க, டாஸ்க் ரிலேட்டடு அல்லது அதர் ப்ராப்ளம். ஸோ நான் டாஸ்க் ரிலேட்டடாக கேட்குறேன்னா நீங்கள் டாஸ்க்குன்னு கொடுக்கணும். இல்லை அதர், எனக்கு டாஸ்க்கு சம்மந்தம் இல்லாமல் வேறு பற்றி, ஆனால் அமௌண்ட்டு அதாவது ரீஃபண்ட் பற்றியோ ஐடி பிளாக்டு சம்மந்தமாகவோ, இல்லை நீங்கள் வந்து நாங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டோம், இன்னுமே வந்து நாங்கள் ரீஃபண்ட் போட்டுட்டோம், இனிமேல் எங்களுக்கு பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இது ரிலேட்டடாக கேட்கவே கூடாது. ஒன்று டாஸ்க் ரிலேட்டட், இல்லையா மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும், மொபைல் நம்பரு, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸு, லாகின் பேஜில் எரரு, இல்லை வேறு ஏதாவதுனாக்கா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டேட்டஸ் பாருங்கள். நீங்கள் வந்து அந்த இடத்துல கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய கரெக்ட் ஸ்டேட்டஸ் அவங்க பார்த்துட்டு சால்வ் ஆகிற வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களோட இஷ்யூஸ் கிளியர் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. முடிஞ்சிடுச்சா?
ஸோ நான் வந்து இன்னொரு 5வது ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னாக்கா, நீங்கள் வந்து இப்போ வந்து எல்லாருமே ரீஃபண்ட் அப்ளை பண்ணிட்டோம் இல்லையா? உங்களோட இதில் வந்து லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணாக்கா இந்த மாதிரி காட்டுதுன்னு நீங்கள் 13 பாயிண்ட் ரிஜெக்ட் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இன்னுமே வந்து உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஷோ ஆகலை. எனக்கு வந்து எஸ்பிஓ கேர் அண்ட் எஸ்பிஓ ஸ்டேட்டஸ் இது 2 தான் ஷோ ஆகுதுன்னு நீங்கள். ஸோ இது 2 ஷோ ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. 1 பை 1 ப்ரொசீஜர் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் ரீஃபண்ட் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் 13 மேலே ரிஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கா வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நமக்கு இன்னும் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகாமல் இருக்கலாம். ஸோ நானுமே வந்து ஒரு 2, 3 ஐடிக்கு வந்து ரீஃபண்ட் கொடுத்தவங்கள்தான் இருக்குது. ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இது வந்து லாஸ்ட் டைம் வந்து ரீஃபண்ட் செலக்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய ஐடி இது. ஸோ அவங்களுக்கும் சேம் நாங்கள் காட்டினேன் இல்லையா? அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது. எந்த மாதிரி இருந்தால் நான் வந்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இப்போதைக்கு உங்களுடைய ஐடி பிளாக்கில் இருக்கிறது ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை பேஜ் எடுத்துக்கிறேன். உங்களுடைய பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அங்கே எஸ்பிஓ ஸ்டேட்டஸ் எஸ்பிஓ கேரை காட்டாமல் இந்த மாதிரி காட்டணும். இந்த மாதிரி காட்டினா தான் உங்களுடைய அக்ரிமெண்ட்டு ஷோ ஆகும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய அக்ரிமெண்ட்டுன்ற இடத்த நீங்கள் வந்து டச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகும்போது ஒரு பிடிஎஃப் மாதிரி கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்து அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டருக்கு, அதாவது சென்டருக்கு போயிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்து உங்களுடைய நேம், ஸ்டாஃப் ஐடிலாம் கேட்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக இருக்குது. அதையும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் டவுன்லோட் பண்ணாக்கா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல என்னென்னலாம் கேட்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் உங்கள் நேமு, உங்கள் ஸ்டாஃப் ஐடி, உங்கள் அட்ரஸ்ஸு, நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்கு அண்டு பின்கோட் நம்பர், உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. அடுத்து வந்து இது வந்து எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸஸ் அவங்களுடைய அது அட்ரெஸ்ஸு. அடுத்து வந்து சார், டியர் சார், மேடம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, அப்ளிகேஷன் ஃபார் கிரெடிஷன் அமௌண்ட் பெய்டு அண்டு ஒர்க் அமௌண்ட் டு மை பேங்க் அக்கௌண்ட். அதாவது எனக்கு இங்கே வந்து இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. இந்த இடத்துல உங்கள் ஸ்டாஃப் ஐடி போடுங்க. அடுத்து இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஒரு 10-15 உங்களுக்கு டாஸ்க் மாதிரி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் படித்து பார்த்து 1 பை 1 நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பேன் கார்டு வந்து ஷோ பண்ணணும். அதாவது உங்கள் பேன் கார்டை இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். அடுத்து வந்து இந்த இடத்துல பாருங்கள், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி அண்ட் உங்கள் சிக்னேச்சர், உங்கள் நேமு, பேன் கார்டு நம்பர், உங்கள் டேட்டு, அதாவது எந்த டேட்டுக்கு நீங்கள் இந்த வந்து அக்ரிமெண்ட் வந்து ஃபார்ம் சைன் பண்ணுறீங்கன்றது, அடுத்து பிளேஸ், எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்க, இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து திரும்ப இதெல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஒரு 2 பக்கம் தான் இருக்குது. இது 2 பேப்பர் தான் வரும். ஸோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சோடனே அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் பாருங்க. அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் கேட்குற இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பார்த்து இது பண்ணிட்டாங்கன்னா திரும்ப உங்களுடைய பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பேமெண்ட் வந்துன்னா உங்களோட பேமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதோ ஒன்று எடுத்து அதோடய ஃபீட்பேக்கை திரும்ப அப்லோட் பண்ணி உங்கள் பேமெண்ட் ப்ரூஃபை அங்கே கொடுத்துடணும். கொடுத்துட்டா முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கு வீடியோஸ் வந்து ரீஃபண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து பிடிஎஃப் வரும். ஸோ இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி வரலன்னாக்கா வெறும் எஸ்பிஓ கேர் மட்டும்தான் காட்டுது அப்படின்னாக்கா வெயிட் பண்ணுங்கள். நமக்கு அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணும்போது நம்மளால் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளியர் ஆகலை, இது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி என்னுடைய அபோவ் பேஜில் போய் பாருங்கள். என்னோடய டெலிகிராம், வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருக்கும். ஸோ எதுலையாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை டச் பண்ணுங்கள். இன்னொன்று என்னன்னாக்கா எஸ்பிஓவில் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க எனக்கு இது தெரியல அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டு தான் போய் கேட்கணும். ஏன்னா சார் வந்து அதில் 30 நிமிஷம் அரை மணி நேரம் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நான் 5 விஷயம் தான் சொல்லியிருக்கேன். பட் இதில் வந்து இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது. நான் அதை சொல்லலை. ஏன்னா இதுவே வீடியோ வந்து பெருசாக இருக்குது. நான் இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.